எப்படி வேணாலும் வாழணும்னு வாழக்கூடாது. ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கிட்டு வந்து ஒரு தியானத்தை பண்றோம்னா என்ன விட்டுருங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நேர்மையா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கண்ணியத்தோட ஒருத்தன் என்ன இருந்தாலும் காத்திருந்தான்னா அவனை கொண்டாடி போடுங்க இந்த பிரபஞ்சம். இந்த உலகத்துல இறைவன் அடையறதுக்கு 2 மார்க்கம்தான். ஒன்று காத்திருப்பது, இன்னொன்று சரணாகதி. அவன் மிஸ்ஸே ஆக மாட்டான். அவனை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டிட்டு போயிடுவான் கடவுள். அவன் கொண்டாடப்படுவான். அவன்தான் இறைவனுடைய செல்ல பிள்ளைக்குவாங்க. இறைவன் ஒரு உபதேசம் கொடுக்குறான்னா, டே இதை செஞ்சுக்கிட்டுங்களா உட்காந்துடுறான்னா அவன் அங்கேயே உட்காந்துருக்கணும். எனக்கு ரவுடி வரான், அவன் வரான், இவன் வர்றான், எனக்கு 2 சீடர்கள் வேணும், மயில் இறங்க வச்சு விசிறணும், இதெல்லாம் நீ அடிஷனல்லாம் வரம் கேட்டுட்டு அங்கே உட்காந்துருக்க கூடாது. உட்காடுறான்னு சொல்லிட்டானா உட்காரணும். நான்லாம் எத்தனையோ மாணவர்களுக்கு எங்க கொஞ்சம் இருங்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. போய் முட்டு சந்தில் 4 உதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி வருவாங்க. நான் அப்பவே உட்காருன்னு கேட்டியா? இதுதான் எல்லாருக்கும் நடக்குது. மாணவர்களாக இருக்கிற நீங்கள் தயவு செய்து தியானம் பழகிறது, மந்திரம் சொல்றதெல்லாம் முன்னாடி நீங்க முதல்ல தீர்மானிச்சுட்டு ஒரு வேலை செய்யுங்க. ஒன்று சரணாகதி, இன்னொன்று காத்திருக்கணும். காத்திருக்கிறதுல இந்த உலகத்துல உயிர் போகும்னா அதுவும் பெருமை தான். ஒரு குரு நீ காத்திருன்னு இருக்காரு, காத்திருந்தா செத்து போயிடுவோன்னா நீ சாகு. குரு தானே சொல்லியிருக்கிறாரு. காத்திருக்கும் போது நீ மரணம் அடைஞ்சிட்டானா அந்த மரணமே உனக்கு புனிதமான மரணம் தானே. எப்படா மரணம் அடைவ? ஒரு கடவுள் அறியாமையாட அவன்கிட்ட சொல்லுவான் காத்திருன்னு. தெருமுனையில ஏவாரியா நானு நீ காத்திருன்னு ஒருத்தரை சும்மா சொல்லிட்டு போவோமா என்ன? காரணம் இல்லாம சொல்லுவோமா? என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன்ல. அப்ப இறைவன் என்ன எனக்கு சொன்னான், எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தான்? நீ எந்த வேலையும் செய்ய வரல, நீ எந்த வேலை செய்யணுங்கிறத உனக்கு தெரியல. இந்த காலத்துல நான் அதை காட்டி கொடுக்க முடியாது, காத்திரு. காலம் வரும்போது நீ என்ன வேலை செய்யணும், நீ யாரை சந்திக்கணும், எப்படி பிரயாணிக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். காலம் வந்துச்சு, நான் என்ன வேலை செய்யணுங்கிறத காட்டி கொடுத்தாரு. என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்வு அளிச்சாரு. போடான்னாரு, நான் போறேன். இந்த ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மாணவர்களை சந்திக்கிறோம்ல, அந்த காலம்னு ஒண்ணு, அது சொல்றபடிதான் கேட்டுதான் நான் நடக்கிறேன். அந்த பிரபஞ்சம்னா சும்மா வாய் வார்த்தையில ஜாலம் பாடிட்டுலாம் நான் அலையல. அப்பா சிவா ஓ அதெல்லாம் இல்லைங்க. ஒரு குரல் உள்ளிருந்து ஒலிக்கப்பட்டுச்சுன்னா, அந்த குரல் கேட்டுச்சுன்னா அது மாதிரி செய்வேன். கோயம்புத்தூர்ல ஒரு வகுப்பு சமீபத்தில் நான் நடத்தினேன், அவினாசியில. அங்க வகுப்பு முடியற் போறதுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இறைவன்கிட்ட இருந்து ஒரு உத்தரவு, 40 நிமிடத்துல இந்த இடத்தை விட்டு நீ வெளியேறணும், அவ்வளவுதான். அப்ப நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாக்கி 60 மாணவர்கள் இருக்கிறாங்க. எப்படியும் 40 நிமிஷத்தை கொஞ்சம் கடந்துருமா இருக்கு. நான் அதனால வேகமாகவும் பண்ணிட முடியாது. அதை நிறுத்தி நிதானிச்சு அந்த 40 நிமிடத்துக்குள்ள வந்துட்டேன். அப்போ அதை அதை முடிச்சுட்டேன். அந்த வகுப்பை முடிச்சுட்டு கீழே எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போயிட்டு, இப்போ எனக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு. ஆனால் அந்த 40 நிமிடத்தை கடக்குது. அப்போ அங்கிருந்து நான் கிளம்பப்பட்டாகணும். ஏன்னா இந்த செயல் வடிவம் எங்கிருந்து வரப்பட்டதுன்னா பிரபஞ்சத்தால வரப்பட்டது. அப்ப அதோடைய சொல் மட்டும்தான், அதோடைய செயல் மட்டும்தான் அது. ஏன்னா காலமாக அது இருக்கிறதுனால அதுக்கு தெரியும். அதோடைய பேச்சு இல்லைன்னா அமிர்தமாக இருக்கிற உணவு கூட விஷமா மாறிடும். அப்ப நம்ம வெளியேறணும்னா வெளியேறணும். அப்ப நான் அங்கிருந்து புறப்பட்டுட்டேன். அங்க இருக்கிற சில மாணவர்கள் கூட ஐயா சாப்பிடாம போயிட்டாங்கன்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. நாம் எது செய்தாலும் அதற்குள்ள ஒரு பேரு ரகசியம் ஒளிந்திருக்கும். அதை கண்டுபிடிக்க முடியாது. இதை நான் வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக தான். இந்த தியானம் கற்றுக் கொடுக்கறது, தியானத்தை போதிக்கிறது, மந்திரத்தை சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு தனி மனிதன் மாற்றம் அடையணுங்க. மாற்றத்துக்கு வித்திடணும். ஒரு புது விடியலை உருவாக்கணும். எவ்வளவு காலத்துக்கு தான் எங்க ஊர்ல சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்னதா வச்சு அந்த டீப்பை என்ன பண்ணுவாங்க, பஞ்சர் ஓட்டுறதுக்கு முன்னாடி போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்ட் சூடு பண்றதுக்கு அதை பண்ணி அதுக்கப்புறம் அதை பஞ்சரை விட்டுவாங்க. அந்த மாதிரி தியானங்கிற பேர்ல தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது.
அது காலமாக நேரமாக அதோட பிரயாணம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியங்க. ஒரு 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 குருவை சந்திக்கிறது ஒருத்தருக்கு டக்குன்னு மாற்றம் இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். காத்திருக்கணும். ஏன்னா உள்ள எல்லா நரம்பு, தலைக்குள்ள இருக்கிற நரம்பை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இங்க முதுகுத்தண்டில் இருக்கிற நரம்பெல்லாம் வேற வேற விதத்துக்குள்ள இருக்கிறது. இந்த உலகத்திலே அந்த முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த மிகப்பெரிய செயல் தான் இந்த நெற்றிக்குள்ள அவ்வளவு பெரிய ரகசியத்தை அறியறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அப்போ உடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு சூழல்ல பார்த்து அந்த காலத்துக்குள்ளதாங்க உடல் மாறும். கொஞ்சம் அந்த காலத்துக்கு காத்திருக்கணும். 12 ஆண்டுகள் குகையில உட்காந்து ஒருத்தன் தவம் பண்ணானா சும்மா பண்ணலைங்க. அந்த உடல் மட்டும் ரெடி ஆகுறது இல்லை, காலமும் வரணும். ரொம்ப முக்கியம். சித்தர்களுடைய இந்த உலகத்திலேயே இந்த ஏக்கம் ஒரு ஏக்கமா இருக்கிறதுக்கு காரணமும் இந்த உலகம் இப்படி பிரயாணத்தில் நடக்கிறது எப்படி நடக்குதுன்னா காலமா தான் நடக்குது. நீங்க கடவுளுங்கிறத காலமா தான் நீங்க வணங்கணும். அதுக்குள்ள உருவம் எதுவும் இல்லை. அந்த மூவிங், அந்த சுழற்சியை ஒருத்தன் கண்டறிஞ்சு வேலை செய்யணும். அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா 2 வடிவத்துக்குள்ள கடவுள் இருக்கிறார். கடவுளை அடையறதுக்கு 2 வடிவம். ஒன்னு சரணாகதி, இன்னொன்னு காத்திருப்பு. கடவுள் 2 வடிவமா இருக்கிறார். என்ன வடிவமா இருக்காருன்னா, ஒன்னு சுழற்சியா இருக்கிறாரு, ஒன்னு எதுவுமே மூவ் இல்லாம அப்படியே இருக்கிறார். எந்த அசைவும் இல்லாம ஒன்னு இருக்கிறார், ஒன்னு அசைவோட இருக்கிறார். இந்த 2 தன்மையும் கடவுள் தன்மையில இருக்கு. அப்ப ஒரு தியானம் பண்றவங்க எப்படி போகணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். காத்திருப்ப சரணாகதிய லைஃப்ல கொஞ்சம் தயவு செய்து உங்களை பரிசோதனை பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. உடல் சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி உங்களையே நீங்க கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. உங்களை காத்திருக்க எவனாலையும் விட மாட்டாங்க. நீங்களும் காத்திருக்க மாட்டீங்க, இன்னொருத்தனும் உங்களை காத்திருக்க விட மாட்டான். புரியுதுங்களா? ஒன்று நீங்க வம்பு வழக்குக்கு தேடி போயிடுவீங்க, இல்லை வம்பு வழக்கு உங்களை தேடி வந்துடும். ஆனா இது 2ஐயும் ஒருத்தன் சமாளிச்சுட்டு அந்த குருவோட பேச்சை கேட்டு கட்டளையை கேட்டு உட்கார்ந்துருக்கான்ல, அவன் ஜெயிப்பான், அவன் சாதிப்பான். அவன் யாரான்னு கேட்டீங்கன்னா, நீங்க கும்பிட்டு கிடக்குறீங்க பாருங்க, ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்லி, ஒவ்வொரு சித்தர்களை பேரை சொல்லி, அவன் எல்லாருமே எப்படி தயாரானவன்னா, மனிதனா பிறந்தவன் சரணாகதியிலையும் காத்திருப்புலையும் தான் சாதிச்சான். இங்க மனிதனா பிறந்தவன்லாம் கடவுளா அவ்வளவு சாமானியமெல்லாம் ஆக முடியாதுங்க. நீங்க கார்பரேட் நிறுவனம் மாதிரி எல்லாம் ஒரு இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல ஒரு படம் அவன் வரைஞ்சு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இந்த ரெடிமேடு வேலையெல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேலைகள்லாம் அங்கெல்லாம் உதவாது, ஆகாது. அதான் நான் பல நாள் சொல்லிட்டேன், யாருக்குமே அதெல்லாம் ரகசியம் தெரியாது. கடவுள்கிட்டலாம் நோ காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. அங்க நான் பார்த்த உலகம், நான் பார்த்த காலம், நான் பார்த்த பிரபஞ்சத்தை 100% சொல்றேன். இங்க உங்களை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, கருணை சத்தியமா கிடையாதுங்க. அன்பு கிடையவே கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, பாகுபாடு கிடையாது, இவன் அவன் எதுவும் கிடையாது. அந்த காலத்தால என்ன தீர்மானிக்கப்படுமோ அது மட்டும்தான். நீங்க அதை பார்த்துக்கணும். நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஆளுங்களையும் ஏமாத்தாதீங்க. நான் நிறைய பேரை தியானத்துக்குள்ளேயும் அவங்க வாழ்க்கையையும் பார்க்குறேன். அதனாலதான் நான் இதை பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்க, உங்க growth என்ன அப்படிங்கிறத நான் கண்காணிக்கிறேன். கண்காணித்ததுனாலதான் ஒரு காணொலியை பேசுறேன், கண்காணித்துட்டு பேசுறேன். புரியுதுங்களா? நான் வகுப்பை மேம்படுத்தி விரிவுபடுத்தி 1000 பேர் வந்த இடத்துல 2000 பேர் வர்றாங்க, 3000 பேர் வர்றாங்க. ஒரு 20 டீச்சரை உருவாக்கி நான் தீட்சை கொடுக்குற மாதிரி நீங்க கொடுங்கன்னு அந்த மாதிரி விரிவுபடுத்தலைங்க. இந்த உலகத்துல இறைவன் என்பவன் இந்தியாவில் 140 கோடி இருக்கு. இந்த உலகம் முழுக்க எத்தனை கோடி பேர் இருப்பான்? அத்தனை கோடி பேத்துக்கு அவன் கடவுள் டீச்சர்லாம் போடலைங்க. புரியுதுங்களா? அத்தனை பேத்துக்கு டீச்சர் போட்டிருக்கான கடவுள்? நீங்களே சொல்லுங்க. இதை எப்படி இந்த சுழற்சி நடக்குது, இந்த இயக்கத்தை எப்படி நிர்வாகம் பண்றாங்க, இது எப்படி நிகழ்கிறது என்பதை நீங்க உட்கார்ந்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆசிரமத்தை ரன் பண்றதுக்கு ஏறத்தாழ 500 - 400 பேர் பணி செய்யறாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு அதே மாதிரி 400-500 பேர் பணி செய்யறாங்களா? இல்லை எப்படி நிகழ்கிறது என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பிரசன்ல
எத்தனை கோடி பேரனால் இந்த உலகத்தையே உட்கார்ந்த இடத்திலிருந்து ஒரு பணி செய்ய வைத்து விட முடியும்? ஒற்ற பார்வையில ஒரு பணி செஞ்சிட முடியும். ஒரே ஒரு காத்திருப்பும் சரணாகதி அடைஞ்சானா சாக போற 5வது நிமிடத்துக்கு முன்னாடி 4 நிமிஷம் கழிச்சு இந்த 1 நிமிஷத்தை செத்துருவானா நாம போய் தடுத்தார் கொண்டு அவனை காப்பாத்திட்டு வந்துருவோம். ஆனா நாம தான் காப்பாத்தணும்னு தெரியாம வந்துருவோம். வெளியில எப்படி உள்ள போனா எப்படி வெளியில வரோம்னு தெரியாது. அவ்வளவுதான் ரகசியம். நம்மளை பார்க்கணும், 24 மணி நேரமும் பூவை வைக்கணும், பத்தியை கொளுத்தணும், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்மளை சும்மா ஒரு பரவசப்படுத்திக்கிறதுக்காக, நம்மளை ஒரு சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கான வேலை தான். சுவாசத்தை ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு, இந்த சுவாசமே குருன்னு ஒருத்தன் பணி செஞ்சுக்கிட்டு காத்திருந்து தன்னை நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையையும் இந்த இடத்துக்குள்ள நம்ம மிகப்படுத்துறோம், வேற மாதிரி போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பேர் என்கிட்ட இருக்கிற சில பேர் கூட நம்ம கிட்ட வர்றாங்க. அவங்க ஆன்லைன்ல சில வகுப்புகளோ சில போதனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க வளர முடியாது. அவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்றாட நான் ஏதாவது பொழப்பு நடத்தணும், இல்லை நான் ஏதாவது சர்வைகள் பண்ணணும். அதே மாதிரி தியானத்துக்கு வர்றாங்க, தியானம் கத்துக்கிறாங்க, வேலையிலையும் போய் ஒரு நிஜமா இருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் இருந்துகிட்டு குரு காப்பாத்துவாரு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு திருடனுக்கு உதவுவதற்காக நான் வரல, என்னுடைய வேலை இல்லை, என்னுடைய ரோல் கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆத்மார்த்தமா என் மேல பக்தி வச்சிருந்தாலும், நீ திருடனா இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய நோக்கம் ஒரு திருடனை மேம்பட்ட திருடனாக மாத்துறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு திருடனை திருத்துறது என்னோட நோக்கம் இல்லை. ஏன் திருடனாக மாறப்பட்டோம், எதற்காக திருடனாக இருக்கிறோம்னு உணர வைக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய ரோல் அதுதான். அவன் உணர்ந்து அவனே திருந்தி அவனே அந்த வாழ்க்கையை மாத்திக்கணும். அவன் உணர்ந்தானா அவன் திருந்துவான், அவன் மாற்றுவான், அவனுக்கான சூழல் மாறும். இதுதான் என்னுடைய ரோல். மற்ற குருமார்கள், மற்ற ஆசிரமம் இதெல்லாம் வேற. எனக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அந்த காலத்தை அப்படி ஒரு சின்ன அப்படி மாறினா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே இந்த சுழற்சி தான். ரொம்ப பர்ஃபெக்டா அதை பிடிக்கணும். அதுதான் குருமார்கள் தியானத்துக்குள்ள ஆழ்ந்து போய் பெரிய வேலையை பார்த்துட்டு வந்துட்டு தான் உலகத்துல பணி செய்யறான். சும்மா அந்த கிடைச்சதை தூக்கிட்டு ஓடியாந்து வேலை செய்யறதெல்லாம் பெரிய பெரிய குருவே பயப்படுறாங்க. சூட்சமத்துல உண்மையாக சொல்றேன், நாமளே பயந்துதான் வேலை செய்யறோம். உங்ககிட்ட பேரு ரகசியத்தை சொல்றோம், உண்மையிலேயே சொல்றோம், பயந்துதான் ஒவ்வொரு நாளும் பணி செய்யறோம். ஒரு பிழை வந்துடக்கூடாது, ஒரு தவறு வந்துடக்கூடாது அப்படின்னு காலத்தை எந்த இடத்துலயாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு காலம் ஒருத்தர் நல்லவர் கெட்டவருங்கல்ல, அந்த கெட்டவருக்கு காலம் ஒரு வரம் கொடுத்துருக்கு. நான் போய் நின்னா அவர் அழிஞ்சு போயிடுவார். அந்த அழிஞ்சு போற சூழலை நான் அதுக்கு நான் காரணமாயிட்டேன்னா அந்த படைப்போட ரகசியம் என்ன ஆகும், அந்த படைப்போட செயல் என்ன ஆகுன்னா அவர் கொடுத்த வரத்துக்கு நான் இடையூறு பண்ற மாதிரி ஆயிரும். அப்ப அதை நான் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பணி செய்யணும். அப்ப இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த காலத்துல கரெக்டா எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் செய்யணும். இந்த தியானத்தை மந்திரம், தியானம், பரவசப்படுத்துறது, சாமியை வர வைக்கிறது, ஒளியை வர வைக்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். அந்த காலத்தை உணர்ந்து இந்த காலத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடாம பணி செய்யணும். இதுதான் எனக்கு இருக்கிற பெரிய சவால். என்னுடைய முதல் பயங்கரமான செயல் அதுதான். எதிரில் இருக்கிற மனிதர்கள் இல்லை, இந்த சுழற்சிக்கு எந்த பாதகமும் இல்லாம நான் பணி செய்யணும். இந்த பணியை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு போகணும். செய்யலைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கதான் எண்ணற்றவங்க யாரெல்லாம் அந்த மாதிரி தவறு செஞ்சிருக்காங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்ப லைவ்ல யாரெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கிறத எனக்கு அப்படியே விசுவலா படம் போட்டு காட்டுது. அவன் என்ன பண்றான் பாரு. ஒருத்தர் காட்டுது, அவர் முன்னாடி 25,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர் தான் பெரிய குருங்கிறாங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. இது யாருக்காவது தெரியுமா?
இந்த உலகத்துல நேசிக்கக்கூடிய கடவுள்னு நேசிக்கக்கூடிய ஒரு செயலே அவன் படைப்புக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனே ஒரு பெரிய தன்னை கடவுளே சொல்லி இந்த வேலை செய்யறதா அவனே நினைச்சு தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஏமாத்துறத ஒரு 25,000 பேர் பக்கத்துல உட்கார்ந்து அவங்களும் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை உணராம வேலை செய்யறது. சக்தி இருக்கலாங்க, ஆப்போசிட்டை பார்க்கணுங்க, காலத்தை பார்க்கணுங்க. சரி, பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயல்ல சந்திப்போம்.